டேய் மச்சான், ஒரு 500 பணம் இருந்தால் கூட 2 நாள் தரேன். என்கிட்ட இல்லை. டேய், உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்குமா? குர்ரா தரேன். இது வரைக்கும் நீ என்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தெரியும். முதல்ல வாங்கின காசை திருப்பி கொடுக்குற வழியை பாரு, அப்புறம் பணம் கொடுக்குறத பற்றி யோசிக்கிறேன். முடியாது. கிளம்புங்க பாய். அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்க. ஹலோ டி. சொல்லுங்க பாய். என்னடா ஏதோ ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விட்டுக்கிருக்கு? வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சில பேருக்கு புரிய வைக்கணும்ல. காற்று நல்லா அடிக்கிற நேரத்தில் காத்தாடி ரொம்ப உயரத்தில் தான் பறக்கும். ஆனால் நூலை இருந்தால் கீழே வந்து தானே ஆகணும். அவனுங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். இல்லை, நீ யாருக்காக ஸ்டேட்டஸ் வச்சோ அவனுங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். டே மச்சான், அப்புறம் நீ எவ்வளோ பணம் கேட்ட? பெருசாக என்ன மச்சான் கேட்டிருக்க போகிறேன்? வெறும் 500 தான்டா. அது இப்போவும் என்கிட்ட இல்லை. நீ போய் இன்னொரு 4 ட்ரெயினை சேர்த்து விடு.